சந்திர பகவானை நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் 7 மணி 8 மணி ஆகும்போது நம்ம வீட்டுக்கு மாடியிலையோ இல்லைன்னா நம்ம சந்திரனுடைய நிழல் படுற மாதிரி நம்ம எங்க சந்திரன் நேராக பார்க்குற மாதிரி இவனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நம்ம நேரடியாக நம்ம அந்த தெய்வத்தை நம்ம வேண்டி வணங்கி அந்த அகலையும் நம்ம ஏன்னா சாமியை நம்ம கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்க சாமியை நம்ம வணங்கினாலும் அந்த தீபத்தை தொட்டு நம்ம மன கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் தீராத வியாதி இருக்குது, வீட்டில் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, மற்ற மாதிரி குடும்ப சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது, இல்லை நிலகலங்கள் சண்டைகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு இருக்குது, இல்லைனா வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான இதுகளை மாறும், வீட்டில் அந்த திருமண தடைகள் இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, புத்திர பாக்கியம் குறைவாக இருக்குது, இந்த மாதிரிப்பட்டவங்களும் இந்த மாதிரிப்பட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கேரளத்து அருள்வாக்கு சுனில் சுவாமிஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு, அதுவும் இப்போ இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு பெண்கள் என்ன மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணணும், என்னென்ன மங்கள பொருட்கள் அன்னைக்கு வாங்குறது ரொம்பவும் சிறப்பு தரும், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சுவாமி. அதாவது பௌர்ணமி அமாவாசை இது ரெண்டுமே நமக்கு சிறப்பாக நமக்கு ஆன்மீக ரீதியாக நம்ம இதாக பண்ணுறது. சந்திரனுங்கும்போது தாய்க்கு நிகரானவா. அதில் சந்திர பகவானை நம்ம நேரடியாக வழிபடுறதுக்கு நமக்கு கண்ணுக்கு நம்ம இது பண்ணுறோம். அதனால் அந்த சந்திர பகவானை நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் 7 மணி 8 மணி ஆகும்போது நம்ம வீட்டுக்கு மாடியிலையோ இல்லைன்னா நம்ம சந்திரனுடைய நிழல் படுற மாதிரி நம்ம எங்கே சந்திரன் நேராக பார்க்குற மாதிரி இருந்து அகல் விளக்கு தீபம் ஏற்றி நம்ம இது பண்ணி நம்மளுடைய குறைகளை நம்ம சந்திர பகவானை வேண்டி நம்ம அந்த அகலையும் தொட்டு வணங்கி அந்த சந்திர பகவானுக்கு அந்த தீபத்தை ஏற்றுறதன் மூலமாக வீட்டில் இருக்கிற கஷ்டங்களை இது பண்ணி அடுத்த பௌர்ணமி வரதுக்குள்ளாடி கண்டிப்பாக அதுக்கான ஒரு இது நமக்கு கொடுப்பாரு. அதனால சந்திர பகவான் அப்படிங்கிறவர் நம்ம அதாவது சிவனுடைய தலையில் இருக்கிறதா சந்திரன், அது 3ஆம் பிறை. அப்போ அந்த சந்திரனுடைய இதில் இருக்குது, அந்த சந்திர பகவானுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. நம்ம நேரடியாக நம்ம அந்த தெய்வத்தை நம்ம வேண்டி வணங்கி அந்த அகலையும் நம்ம ஏன்னா சாமியை நம்ம கோயிலில் இருக்கிற கருவறையில் இருக்கிற சாமியை நம்ம வணங்கினாலும் அந்த தீபத்தை தொட்டு தான் நம்ம வணங்குறோம். அதே மாதிரி சந்திர பகவானை நம்ம மேலே நோக்கி சந்திர பகவானை வழிபட்டுட்டு கீழே இருக்கிற அகல் தீபத்தை நம்ம வேண்டி வணங்கி வரும்போது வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். அதே மாதிரி மாதமும் இதை நம்ம கண்டினியூவாக பண்ணலாம். குறிப்பாக இந்த ஆடி மாதம் பௌர்ணமிங்கும் போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், நல்ல இது இருக்கும். அந்த இதில் நம்ம இப்போ ஆடி மாதம் முழுவாவே தெய்வத்துக்கு உகந்த நாள். அதனால தெய்வ காரியங்கள் கோயில் இது பண்ணுறது, கூழ் ஊற்றுறது, காது இந்த குடும்ப ரீதியான இது இல்லாமல் கோயில் ரீதியான எல்லா பூஜைகளும் நமக்கு இதில் பண்ணும்போது சிறப்பான பலன் கொடுக்கறதுனால இந்த பௌர்ணமிக்கு நீங்கள் இந்த மாதிரி அகல் தீபம் வேண்டி சந்திர பகவானை வழிபடுறதுனால வீட்டில் இருக்கிறது இருக்கும். வீட்டில் பண கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் தீராத வியாதி இருக்குது, வீட்டில் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, மற்ற மாதிரி குடும்ப சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது, இல்லை நிலகலங்கள் சண்டைகள் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம் நம்ம மனதில் ஒரு வேண்டுதலாக வச்சு ஒரு பிரார்த்தனையாக வச்சு கொஞ்ச நேரம் அந்த விளக்கை வச்சு இந்த சந்திர பகவானை வேண்டி நம்ம அந்த அகல் தீபத்தை வேண்டி நம்ம அந்த தீபத்தை அப்படியே கொண்டு நம்ம வீட்டில் ஏற்றி சாமியை வழிபாடு பண்ணுறது மூலமாகவும் இருக்கிற அந்த கஷ்டங்கள்லேருந்து நமக்கு வழிபாடு கிடைக்கும். ஐயா, இந்த பௌர்ணமிக்கு நம்ம சிறப்பாக என்ன பண்ணலாம்னா சுமங்கலிகளுக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் ஆகாமல் ஒரு பொண்ணு இருக்குது, இல்லைனா வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா நம்ம கொஞ்சம் நம்ம சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம வீட்டில் சுமங்கலிகளை ஒரு 7 சுமங்கலி இல்லைனா ஒரு 5 சுமங்கலி, இல்லை நம்மளால் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும், அந்த மாதிரி பட்சத்தில் கூட எலுமிச்சம்பழம், இந்த வெத்திலை பாக்கு, அப்புறம் பூவு, ஒரு ஜாக்கெட் பிட்டு வச்சு நம்ம வீட்டில் சாமியை வழிபட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட பண்ணலாம் அப்படிங்கும்போது 7 பேருக்கு 9 பேருக்கு ஒரு துணிமணி, அதாவது ஒரு சாரி, ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் இந்த வெத்திலை பாக்கு இதெல்லாம் வச்சு ஒரு ரூபாய் காயின் வச்சு நம்ம இது பண்ணி இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த வாரவங்களுக்கு அந்த சுமங்கலியால வாரவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அருளாசி வாங்குறது மூலமாகவும் நமக்கு இந்த ஏன்னா சந்திரன் நம்ம சந்திரனுங்கும்போது நமக்கு தாய்க்கு நிகரானவா, சூரியனுங்கும்போது தந்தைக்குங்கிறது தான் நம்ம இது தெரியும். அப்போ நம்ம சந்திரனை நம்ம வழிபடுறோம்னா நம்ம தாயோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அந்த தாயங்கும்போது நம்ம பூமி தாயாக கூட இருக்கலாம், நம்ம படைச்ச அம்மாவாக இருக்கலாம், நம்ம இல்லை ஆண் பெண் தெய்வங்கள், இந்த மாதிரிப்பட்ட எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு அதில் கிடைக்கும். நம்மளை விட்டு போனவங்க, மாண்டு மடிஞ்சவங்க, ஏன்னா நம்ம ஒரு ஆள் நம்மளை இறந்துட்டாங்கன்னா மேலே சந்திரனு கூட தான் இருக்கிறாங்க, ஸ்டாராக இருக்கிறாங்க நம்ம இது பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு இதில் கூட நம்ம இது பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான இதுகளை மாறும். வீட்டில் அந்த திருமண தடைகள் இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, புத்திர பாக்கியம் குறைவாக இருக்குது, இந்த மாதிரிப்பட்டவங்களும் இந்த மாதிரிப்பட்ட சுமங்கலி இது பண்ணி வீட்டில் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்கும் ஒரு இது கொடுக்குறது, இல்லைன்னா பிரசாதமாட்டு அவல் இது வைக்கிறது, இல்லைன்னா சுண்டு கடலை, இந்த கடலை வைக்கிறது, பாயசம், பொங்கல் வச்சு இது கொடுக்குறது, இந்த மாதிரி கூட வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இதை வாரவங்களுக்கு கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணுறது மூலமாகவும் நமக்கு அந்த அனுகிரகத்தை நம்ம முழுமையாக பெற முடியும். அதாவது பௌர்ணமி எங்கும்போது இந்த சூரியனுக்கிட்டேருந்து ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலிக்கிறது.
இப்போ இந்த அமாவாசைங்கும் போது அது நம்மளோட இருளை இது பண்றது, ராகு கேதுவோட இது இருக்கு. அதனால பௌர்ணமிக்கு பண்ணும்போது அந்த தெய்வங்களுடைய சக்தி நமக்கு இது பண்ணும். கண்டிப்பா நீங்க கோயிலுக்கு போய் பண்ணாலும் சரி இந்த பரிகாரம், இல்ல நம்ம வீட்டுல வச்சே பண்ணி வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சுமங்கலிக்கு கொடுத்தாலும் சரி, இல்ல கோயிலே நம்ம இதெல்லாம் பண்ணி இந்த பொருள்கள் எல்லாம் வீட்டிலேயே படைச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு அங்க வார சுமங்கலிகளுக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அருளாசி காலில் விழுந்து அருளாசி வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு நினைச்ச காரியங்கள் நமக்கு நடந்து கொடுக்கும். அதாவது அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கும்போது நம்ம சிறப்பு. பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அருள்வாக்கு உண்டு. அமாவாசை பௌர்ணமி அப்படின்னா ஃபுல் டே, அதாவது முழு நாளும் சாமி வந்து நமக்கு அருள்வாக்கு சொல்லுவோம். நேரே வரவங்க நம்ம நேரில் வந்தீங்கன்னா சாமியை வந்து வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன இருக்குது, இல்லை நீங்கள் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்கிறது சாமியே வந்து அருள்வாக்கு சொல்லும். கண்டிப்பாக பௌர்ணமி அமாவாசைக்கு 100% அருள்வாக்கு இருக்கும். அருள்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு மனக்குறை இருக்குது, இல்லைனா வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சு, இல்லைனா வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்காமல் இருக்குது, இல்லை நான் ஒரு குறையாக இருக்கிறேன், இல்லைனா ஒரு வீடு கட்டலான்னு இருக்கிறேன், இல்லை எனக்கு ஒரு மனை வாங்கலான்னு இருக்கிறேன், ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம், இல்லை ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பில் நம்ம போகலாம் அப்படிங்கும்போது இதை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்லை நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குதா, குலதெய்வம் நமக்கு கூட இருக்குதா, இல்லை நம்ம சாமி வந்துக்கிட்டு இருந்துச்சு வரமாட்டேங்குது, இல்லை குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரிப்பட்ட அதாவது ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த ஒரு குழப்பமா இருந்தாலும் அருள்வாக்கு நம்ம கேட்க வர்றது மூலமா சாமியே நம்ம உடம்புல வந்து நமக்கு அருள்வாக்கு சொல்றதுனால நீங்க என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, அது நடக்குமா நடக்காதா, இல்ல இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கோயில் குளத்துக்கு போகலாம், இல்ல இந்த மாதிரிப்பட்ட பூஜை விதிகள் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பா அருள்வாக்கு மூலமா நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டுல இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட பரிகாரம், இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட கோயிலுக்கு போகலாம், இல்ல இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்றது மூலமா நான் உங்க இதுக்கு தீர்வு காணலாங்கிறத சாமி மூலமா வந்து அருள்வாக்கு சொல்றது மூலமாவும் நீங்க அதுல இருந்து இது பண்ணலாம். அருள்வாக்குங்கிறது நீங்க நேர்ல வந்து கேட்கறதுலாம் கேட்கலாம், இல்ல அருள் கேட்க முடியாத பட்சத்துல போன்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா கூட நம்ம அதுக்கான பரிகாரமும் நம்ம இல்லைன்னா அதுக்கான இதுவும் பரிபிரசனமும் பார்த்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா. ரொம்பவும் அருமையான பதிவா இருந்தது சாமி. மக்களுக்கும் இது ரொம்பவும் பயனுள்ள தகவலா இருக்கும். ரொம்பவும் நன்றிகள் சுவாமிஜி. நன்றி.